நம்ம காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் மாதிரி இப்போ சாயா டீ ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே சம அளவு நம்ம தேவையான டீ தூள், சர்க்கரை, பால் பவுடர், ஏலக்காய் இது மாதிரி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி நம்மளோட சாயா டீயை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் மாதிரி இப்போ டீ ப்ரீமிக்ஸ் பவுடர் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சம அளவு 1 கப் சர்க்கரை, 1 கப் டீ தூள் இல்லைன்னா டீ இலை, அப்புறம் 1 கப்பு பால் பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம், ஏலக்காவையும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் அடித்து எடுத்து வந்தாச்சு. இப்போ 1 கப்பு டீ தூள், அதுக்கப்புறம் 1 கப்பு பால் பவுடர், இப்போ இதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், அடிச்சுட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட ப்ரீமிக்ஸ் டீ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இதை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெளியே எங்கெல்லாம் ட்ராவலிங் போகும்போதுனால எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் 2 to 3 ஸ்பூன்ஸு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு சூடாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இதை அப்படியேவும் குடிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் அப்படியே அந்த டீ தூள்லாம் அப்படியே ஓரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் வடிகட்டியே இந்த டீயை குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாயா டீ ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த இன்ஸ்டன்ட் டீ ப்ரீமிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எங்கன்னா ட்ராவலிங்கில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பவுடரும் ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு கிளாஸில் டக்குன்னு இந்த பவுடர் போட்டோமா, ஹாட் வாட்டரை கொஞ்சம் ஊற்றணுமா, ஒரு கலக்கணுமா, டக்குன்னு குடித்தோமா அப்படின்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாயா ப்ரீமிக்ஸ் பவுடர், டீ ப்ரீமிக்ஸ் பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செய்ய தெரியலனா யார் செஞ்சு தரவங்க அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு புது ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.